குமாரபாளையம் கிராமத்தில் வசிக்கும் கிஷோர் பக்கத்து கிராமமான புதுப்பாளையத்தில் உள்ள ராம்பிரசாத்தின் வயலில் கூலி வேலை செய்து வந்தான். அவருக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருந்தன. அந்த விளைச்சலின் மூலம் அவருக்கு நல்ல வருமானமும் கிடைத்து வந்தது. கிஷோர் தினமும் அதிகாலையில் எழுந்து அவரது காளைகளுக்கும் பசுக்களுக்கும் தீவனம் போட்டுவிட்டு நாள் முழுவதும் வயலில் கடினமாக உழைப்பான். கிஷோரின் வீடு மிகவும் எளிமையானது. அந்த வீட்டில் அவனும் அவனது அம்மா லீலாவதியும் மட்டுமே வசித்து வந்தனர். கிஷோருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அதனால் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் அடிக்கடி லீலாவதியிடம், கிஷோருக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணத்தை முடித்துவிடு என்று சொல்வார்கள். கிஷோரின் அம்மா லீலாவதி அதற்காக எவ்வளவு முயற்சி செய்தும் கிஷோரின் ஏழ்மை காரணமாக யாரும் தங்கள் வீட்டு பெண்ணை அவனுக்கு தர முன்வரவில்லை. கிஷோரின் வறுமையால் அவனுக்கு பெண் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் லீலாவதியை எப்போதும் வாட்டிக்கொண்டே இருந்தது. ஒரு நல்ல வரன் அமைந்து கிஷோரின் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்று அவர் இரவும் பகலும் கடவுளிடம் வேண்டிக்கொண்டே இருப்பார். கிஷோர் யாருடைய நிலத்தில் வேலை செய்தானோ அந்த ராம்பிரசாத் புதுப்பாளையம் கிராமத்தின் பெரிய நிலச்சுவாந்தார். அவரது மாடி வீடு கிராமத்தின் மையப்பகுதியில் இருந்தது. அவரது வாசலில் எப்போதும் மக்கள் கூட்டம் அலைமோதும். அவருக்கு சரிகா என்ற ஒரே ஒரு மகள் இருந்தாள். சரிகாவிற்கு கலெக்டர் ஆக வேண்டும் என்பதே கனவு. அதனால் அவள் அடிக்கடி புதுப்பாளையத்தில் உள்ள தன் வயல்வெளியில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து புத்தகங்களை படித்து கொண்டிருப்பாள். அவளது கையில் எப்போதும் தடிமனான புத்தகங்கள் இருக்கும். அவளது கண்களில் ஒருவித ஆழமான சோகம் படர்ந்திருக்கும். ஆனால் கிஷோர் முதலாக சரிகாவை பார்த்தபோது காலச்சக்கரமே ஒரு நிமிடம் நின்றுவிட்டது போல அவனுக்கு தோன்றியது. சரிகாவின் சிவந்த நிறம், நீண்ட கரிய கூந்தல் மற்றும் நீல நிற கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. உண்மையிலேயே அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். இருப்பினும் அவளது முகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய வலி பிரதிபலித்து கொண்டே இருந்தது என்பதும் உண்மை. அவள் வயலுக்கு வரும்போது கிஷோர் தன் வேலையில் மூழ்கி இருப்பான். ஆனாலும் அவனது பார்வை ரகசியமாக சரிகாவின் பக்கமே செல்லும். ஒரு நாள் கிஷோர் வயலில் வேலை செய்து கொண்டே மெல்ல ஒரு பாடலை முணுமுணுத்தான். இது ஒரு புயல் வீசும் இரவு, உன் துணை மட்டுமே எனக்கு தேவை என்று அவன் பாடினான். அப்போது சரிகா தூரத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் கிஷோர் அருகே வந்தாள். அவளது நீல நிற கண்கள் கிஷோரையே உற்று பார்த்தன. இதனால் கிஷோர் சற்று பதற்றமடைந்தான். அப்போது சரிகா கேட்டாள், நீ மட்டும் எப்படி எப்போதும் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? அதற்கு கிஷோர் சிரித்து கொண்டே, சரிகா, வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைக்கிறது, இதில் சோகமாக இருந்து என்ன பயன் என்றான். இதை கேட்டு சரிகா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு, உன் பெயர் என்ன என்று கேட்க அவன் கிஷோர் என்று பதிலளித்தான். சரிகா மெல்ல புன்னகைத்து, நான் சரிகா என்று கூறினாள். சரிகாவின் அந்த புன்னகை கிஷோரின் இதயத்திற்குள் நேரடியாக இறங்கியது. அன்றிலிருந்து சரிகா வயலுக்கு வரும்போதெல்லாம் கிஷோருடன் பேசத் தொடங்கினாள். சரிகா மிகவும் கடினமாக படித்து வந்தாள். அவளது அப்பா ராம்பிரசாத் எப்போதும் சொல்வார், மகளே சரிகா, நீ கலெக்டர் ஆனால் நம் புதுப்பாளையம் கிராமத்தின் பெயரே விளங்கும். ஆனால் பலமுறை தேர்வு எழுதியும் அவளால் தேர்ச்சி பெற முடியவில்லை. இதனால் புதுப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் கிராம மக்கள் ராம்பிரசாத்தின் மகளுக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது, இனி அவளுக்கு திருமணத்தை முடித்துவிட வேண்டியதுதான் என்று பேசிக்கொண்டனர். இதை கேட்கும்போது சரிகாவிற்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்படும். அதனால்தான் அவள் அடிக்கடி வயலில் தனியாக அமர்ந்து நேரத்தை கழிப்பாள். சரிகா சோகமாக இருப்பதை பார்க்கும்போது கிஷோருக்கும் வருத்தமாக இருக்கும். ஒரு நாள் அவன் துணிந்து கேட்டுவிட்டான், சரிகா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? அதற்கு சரிகா, கிஷோர், கலெக்டர் ஆக வேண்டும் என்பது என் கனவு. ஆனால் நான் எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் தேர்ச்சி பெற முடியவில்லை. அதனால் கிராமத்து மக்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்றாள். அப்போது கிஷோர் அவளுக்கு புரிய வைத்தான், சரிகா,
நீ முழு மனதுடன் தொடர்ந்து உழைத்து கொண்டே இரு. உன் கனவு பெரியது. பார், ஒரு நாள் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கு சற்று காலம் எடுக்கத்தான் செய்யும். இதை கேட்டு சரிகா கிஷோரை பார்த்தாள். அப்போது அவளது கண்கள் கலங்கி இருந்தன. அந்த ஈரமான கண்களுடன் அவள் கேட்டாள், நிஜமாகவா கிஷோர்? நீ சொல்வது உண்மைதானா? அதற்கு கிஷோர், ஆமாம் சரிகா, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். பார், ஒரு நாள் நீ உன் இலக்கை நிச்சயம் அடைவாய் என்றான். சிறிது நேரம் பேசிவிட்டு சரிகா வீட்டிற்கு சென்றாள். மறுபுறம் கிஷோருக்கு எப்போது சரிகாவை பிடிக்கத் தொடங்கியது என்று அவனுக்கே தெரியவில்லை. அவளது புன்னகையையும் அந்த நீல நிற கண்களையும் பார்க்கும்போது அவன் அதில் மூழ்கி போனான். ஆனால் அடுத்த கணமே அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வான். கிஷோர், முட்டாள்தனமாக யோசிக்காதே. அவள் உன் முதலாளியின் மகள். நீ வெறும் அவளது வீட்டு வேலைக்காரன். ஒரு நாள் மதிய நேரத்தில் கிஷோர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது சரிகா வயலுக்கு அருகிலுள்ள கால்வாய் கரைக்கு வந்தாள். கிஷோர் அங்கு குளித்து கொண்டிருந்தான். மழையினால் வயல்களில் தண்ணீர் தேங்கி இருந்தது. சரிகா அவனை பார்த்து சிரித்து கொண்டே, கிஷோர், எனக்கும் நீச்சல் பழக வேண்டும். நீ கற்றுக் கொடுப்பாயா என்று கேட்டாள். அதற்கு கிஷோர், சரிகா, தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாகவும் ஆழமாகவும் இருக்கிறது. உன்னால் முடியாது என்றான். அதற்கு சரிகா சிரித்தபடி, கிஷோர், நீ கற்றுக் கொடுத்தால் நிச்சயம் என்னால் முடியும் என்றாள். கிஷோர் சம்மதித்து அவளை தண்ணீரில் இறக்கினான். சரிகா மெல்ல தண்ணீரில் மிதக்கத் தொடங்கினாள். கிஷோர் சிரித்து கொண்டே அவளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கத் தொடங்கினான். அன்று இருவரும் தண்ணீரில் நீண்ட நேரம் செலவிட்டனர். நீச்சல் பழகும்போது சரிகா, கிஷோர், உன்னுடன் நேரம் போனதே தெரியவில்லை என்றாள். அப்போது கிஷோரின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. சரிகா, உன் வாழ்நாள் முழுவதையும் என்னுடன் இப்படியே தண்ணீரில் கழித்தாலும் எனக்கு சம்மதமே. ஆனால் அவனால் அதை சொல்ல முடியவில்லை. அன்று இருவரும் வயலில் அதிக நேரம் ஒன்றாக இருந்தனர். இதன் பிறகு நடந்த தேர்வில் சரிகா மீண்டும் தோல்வியடைந்தாள். இதனால் புதுப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் கிராம மக்கள் மீண்டும் பேசத் தொடங்கினர். ராம் பிரசாத்தின் மகள் மீண்டும் தோற்றுவிட்டாள். அவள் படிப்பில் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் போலிருக்கிறது. வீணாக கலெக்டர் கனவு காண்கிறாள் என்று ஏளனம் செய்தனர். இம்முறை சரிகாவின் அப்பா ராம் பிரசாத்தும் மகள் மீது கோபமாக இருந்தார். அதன்பின் ஒரு நாள் சரிகா மீண்டும் வயலுக்கு வந்தாள். அவள் கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன. இதை பார்த்த கிஷோர், சரிகா, என்ன ஆச்சு என்று கேட்டான். ஆனால் சரிகா எதுவும் பேசவில்லை. அமைதியாக முன்னோக்கி நடந்தாள். கிஷோர் யோசிக்காமல் அவளுக்கு பின்னால் சென்றான். அவள் வயலை கடந்து கிணற்றை நோக்கி சென்றாள். இதை பார்த்த கிஷோரின் இதயம் திக் என்றது. சரிகா ஏதோ தவறான முடிவை எடுக்கப் போகிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். சரிகா கிணற்றின் விளிம்பில் நின்றாள். கிஷோர் ஓடி சென்று அவளது கையை பற்றி கொண்டான். சரிகா, என்ன செய்ய போகிறாய் என்று சத்தமாக கத்தினான். சரிகா அழத் தொடங்கினாள். அவள் அழுது கொண்டே, கிஷோர், நான் தோற்றுவிட்டேன். என்னால் ஒருபோதும் கலெக்டராக முடியாது என்று தோன்றுகிறது. நீ ஏன் இங்கே வந்தாய்? என்னை தடுக்காதே. நான் இதையெல்லாம் முடித்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள். கிஷோர் அவளை வேகமாக இழுத்து கிணற்றிலிருந்து தள்ளி நின்றான். சரிகா கிஷோரை கட்டியணைத்து கொண்டாள். அவள் மிகுந்த துக்கத்தில் இருந்தாள். கிஷோரின் தோள் மீது தலை சாய்த்து அவள் விம்மி விம்மி அழுதாள். கிஷோர் அவளுக்கு ஆறுதல் கூறி, சரிகா, நீ தோற்கவில்லை. மாறாக நீ இன்னும் பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாறியிருக்கிறாய். 1 அல்லது 2 தேர்வுகள் உன் கனவு நனவாகுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது. எனவே நீ விடாமுயற்சியுடன் உழைத்தால் நிச்சயமாக ஒரு நாள் சாதிப்பாய். உன்மேல் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீயும் தைரியமாக இரு என்றான் கிஷோர். அவனது இந்த வார்த்தைகளை கேட்ட சரிகா அவனை அப்படியே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் இன்னும் வலி இருந்தாலும் கிஷோரின் பேச்சால் அவளுக்கு ஒருவித நிம்மதி கிடைத்தது. கிஷோர் மேலும் அவளுக்கு புரிய வைத்தான். இறுதியில் அவனது வார்த்தைகள் சரிகாவின் மனதை ஆழமாக தொட்டன.
சரிகா சொன்னாள், கிஷோர், நீ சொல்வது உண்மைதான் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் மீதான நம்பிக்கை எனக்கு குறைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது கிஷோர் அவளது கையை பற்றி கொண்டு சொன்னான், சரிகா, நான் உன்னுடன் இருக்கிறேன் அல்லவா? நீ தனி ஆள் இல்லை. அதனால் நம்பிக்கை வை. அன்று சரிகாவின் மனம் சற்று அமைதியடைந்தது. இருவரும் வயலுக்கு திரும்பினார்கள். சிறிது நேரம் சரிகா கிஷோர் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அவள் சொன்னாள், கிஷோர், நான் வயலுக்கு வந்து உன்னிடம் பேசும்போது என் மனதின் பாரமெல்லாம் குறைந்து விடுகிறது. அதற்கு கிஷோர் சிரித்து கொண்டே, அப்படியானால் தினமும் வாங்களேன் என்றான். சரிகாவும் புன்னகைத்தாள். ஆனால் கிஷோரின் மனதிற்குள் ஒரு பயமும் இருந்தது. நான் வெறும் கூலி தொழிலாளி, அவளோ முதலாளியின் மகள். அதனால் இந்த நட்பு நீடிப்பது சாத்தியமில்லை என்று அவன் நினைத்தான். அன்று மாலை கிஷோர் குமாரபாளையம் கிராமத்திலுள்ள தன் வீட்டிற்கு திரும்பினான். அவனது அம்மா லீலாவதி அவனுக்கு உணவு பரிமாறினார். ஆனால் கிஷோரின் மனமோ சரிகாவின் நினைவுகளில் மூழ்கியிருந்தது. சரிகாவின் அந்த நீல நிற கண்கள், அவளது புன்னகை மற்றும் அவளது சோகம் கிஷோரை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவனுக்கு சாப்பாடு தொண்டைக்கு கீழே இறங்கவில்லை. இரவு முழுவதும் அவன் படுக்கையில் புரண்டு படுத்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் தூக்கம் மருந்துக்கும் இல்லை. அவனது மனம் சரிகாவிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த அவனது அம்மா லீலாவதி கேட்டார், கிஷோர், என்னாச்சு மகனே? கிஷோர் பதிலளித்தான், ஒன்றுமில்லை அம்மா, வயிற்றில் ஏதோ கோளாறு போலிருக்கிறது, அதான் தூக்கம் வரவில்லை. அதற்கு அவனது அம்மா சிரித்து கொண்டே சொன்னார், அட மகனே, நீ சாப்பாடே சரியாக சாப்பிடவில்லை, பிறகு எப்படி உன் வயிறு கெட்டுப்போகும்? கிஷோர் எப்படியோ பேச்சை தட்டி கழித்தான். ஆனால் தன் வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் நிகழ்வதை அவன் உள்ளுக்குள் உணர்ந்தான். சரிகா அவனது மனதிற்குள் குடியேறிவிட்டாள். சில நாட்கள் கழித்து புதுப்பாளையம் கிராமத்தில் கணபதி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. கிராமத்தில் ஊர்வலம் நடந்தது. குமாரபாளையம் மற்றும் புதுப்பாளையம் கிராம மக்கள் அனைவரும் கோவிலில் கூடியிருந்தனர். கிஷோர் தன் நண்பன் விஜயுடன் ஊர்வலத்திற்கு சென்றிருந்தான். வழியில் விஜய் சொன்னான், கிஷோர், நீ ராம் பிரசாத்தின் மகளுடன் கொஞ்சம் அதிகமாகவே பேசத் தொடங்கிவிட்டாய். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. ஏதேனும் பிரச்சனை வந்தால் அவர் உன்னை சும்மா விடமாட்டார். கிஷோர் சிரித்துக்கொண்டே சொன்னான், அடப்போப்பா, நாங்கள் சும்மா பேசிக்கொள்கிறோம், அவ்வளவுதான். இருப்பினும் கிஷோரின் மனதில் ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. அந்த ஊர்வலத்தில் அவன் சரிகாவை பார்த்தான். அவள் நீல நிற சேலை அணிந்திருந்தாள். அந்த சேலையில் அவள் எவ்வளவு அழகாக இருந்தாள் என்றால் கிஷோரின் பார்வை அவளை விட்டு நகரவே இல்லை. சரிகாவும் கிஷோரை பார்த்து வெட்கப்பட்டாள். ஆனால் கிஷோர் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த தருணத்தில் சரிகா தனக்காகவே அலங்கரித்து கொண்டது போல அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருப்பதை அவன் அறிந்திருந்தான். திருவிழா முடிந்து 3 நாட்களுக்கு பிறகு சரிகா மீண்டும் வயலுக்கு வந்தாள். அவள் கிஷோரிடம் கேட்டாள், கிஷோர், உனக்கு கணபதி ஊர்வலம் பிடித்திருந்ததா என்று சரிகா கேட்டாள். அதற்கு கிஷோர் சிரித்துக்கொண்டே, அட சரிகா, ஊர்வலத்தில் அப்படி என்ன விசேஷம்? எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை. எனக்கு உன் நீல நிற சேலைதான் மிகவும் பிடித்திருந்தது என்றான். இதை கேட்ட சரிகா வெட்கப்பட்டு, கிஷோர், இப்படியெல்லாம் பேசாதே என்றாள். கிஷோர் சிரித்தாலும் அவனது இதயம் படபடவென அடித்து கொண்டிருந்தது. அன்று சரிகா அவனிடம் நிறைய பேசினாள். கிஷோர், நான் கலெக்டர் ஆகி கிராம மக்களுக்கு உதவ விரும்புகிறேன். ஆனால் மீண்டும் தோற்று விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது என்று தன் கனவை பற்றி மீண்டும் கூறினாள். கிஷோர் அவளுக்கு தைரியம் கூறி, சரிகா, நீ தொடர்ந்து உழைத்து கொண்டே இரு. உன் கனவு ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றான். சரிகா அவனை பார்த்து ஒரு அழகான புன்னகையை வீசினாள். அந்த புன்னகை கிஷோரின் இதயத்தை தொட்டது. ஆனால் மறுபுறம் ராம் பிரசாத்தின் அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவர் சரிகாவிடம்,
வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். சரிகா, இனி படிப்பை நிறுத்திவிட்டு திருமணத்திற்கு சம்மதி. கிராமத்தினர் உன்னோடு சேர்த்து என்னையும் கேலி செய்கிறார்கள். இந்த பேச்சால் சரிகா மிகுந்த மனவேதனை அடைந்தாள். அன்று அவள் வயலுக்கு வந்தபோது முகம் வாடி போயிருந்தது. அவள் கிஷோரிடம், கிஷோர், என் கனவு இனி ஒருபோதும் நிறைவேறாது என்று தோன்றுகிறது என்றாள். அதற்கு கிஷோர் அவளுக்கு புரிய வைத்தான். சரிகா, உன் கனவு உனக்கு மட்டுமே சொந்தமானது. அதை உன்னிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. சரிகா கிஷோரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அன்றிலிருந்து சரிகாவிடம் மாற்றங்கள் தெரியத் தொடங்கின. அவளது முகத்தில் இருந்த சோகம் குறைய ஆரம்பித்தது. அவளது நீல நிற கண்களில் இப்போது ஒரு தனி பிரகாசம் தெரிந்தது. அவள் இப்போது கிஷோருடன் இன்னும் அதிகமாக பேசத் தொடங்கினாள். சில நேரங்களில் கேலி செய்வாள், சில நேரங்களில் தன் படிப்பை பற்றி பகிர்ந்து கொள்வாள். கிஷோர் அவளையே பார்த்து கொண்டிருப்பான். அவளது புன்னகையும் பிடிவாதமும் அந்த நீல நிற கண்களும் அவனது மனதிற்குள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துவிட்டன. இருப்பினும் கிஷோரின் மனதிற்குள் இன்னும் அச்சம் இருந்தது. நான் வெறும் வயலில் வேலை செய்யும் கூலி தொழிலாளி. அவளோ முதலாளியின் ஒரே மகள். எங்களுக்கிடையிலான இந்த வர்க்க இடைவெளி என்னை எப்போதும் வாட்டுகிறது என்று அவன் நினைப்பான். ஆனாலும் சரிகாவுடன் பேசும்போது அவனது கவலைகள் எல்லாம் மாயமாய் மறைந்துவிடும். ஒரு நாள் சரிகா தன்னுடன் ஒரு சிறிய உணவு டப்பாவை எடுத்து வந்தாள். கிஷோர், இன்று உனக்காக உருளைக்கிழங்கு பூரியும் ரவா கேசரியும் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். இதை பார்த்த கிஷோர் திகைத்து போனான். சரிகா, நீ முதலாளியின் மகளாக இருந்து கொண்டு எனக்காக உணவா என்று கேட்டான். சரிகா நாணத்துடன், நீ என் நண்பன் அல்லவா, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று சரிகா கேட்டாள். இருவரும் மரத்தடியில் அமர்ந்தனர். சரிகா கிஷோருக்கு பரிமாறினாள். அவள் கையால் செய்த அந்த உருளைக்கிழங்கு பூரியையும் ரவா கேசரியையும் சாப்பிடும்போது கிஷோருக்கு ஒரு தனி நிம்மதி கிடைத்தது. சாப்பிட்டு முடித்ததும் அவன் சொன்னான், சரிகா, உன் கைவண்ணம் என் அம்மாவின் கைவண்ணத்தைப் போலவே அவ்வளவு ருசியாக இருக்கிறது. இதை கேட்டு சரிகா வெட்கப்பட்டாள். உணவிற்கு பிறகு அவள் மீண்டும் தன் கனவுகளை பற்றி பேசத் தொடங்கினாள். கிஷோர், நான் உண்மையிலேயே கலெக்டராக வேண்டும். ஆனால் மீண்டும் தோற்று விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது என்றாள். அப்போதும் கிஷோர் அவளுக்கு தைரியம் கூறி, நீ கடினமாக உழைத்து கொண்டே இரு, உன் கனவு தானாக நிறைவேறும் பார் என்றான். இதை கூறும்போது கிஷோர் சரிகாவின் கையை பற்றி கொண்டான். சரிகா, நீ எவ்வளவு உழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால் உன் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்று என் இதயம் சொல்கிறது என்றான். அதே சமயம் குமாரபாளையம் மற்றும் புதுப்பாளையம் கிராமங்களில் மெல்ல மெல்ல பேச்சுக்கள் எழத் தொடங்கின. வயலில் வேலை செய்யும் கூலி தொழிலாளி கிஷோர் ராம் பிரசாத்தின் மகளுடன் பேசுகிறான் என்று மக்கள் கிஷோரை ஏளனம் செய்ய ஆரம்பித்தனர். ஒரு நாள் கிஷோரின் நண்பன் விஜய் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது கிஷோரும் சரிகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து விட்டான். அன்று மாலை அவன் கிஷோரிடம் சொன்னான், கிஷோர், நீ முதலாளியின் மகளுடன் கொஞ்சம் அதிகமாகவே பேசிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு அவளை பிடித்து விட்டது என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் தம்பி, அவள் முதலாளியின் மகள். அவருக்கு தெரிந்தால் உன்னை வேலையை விட்டு தூக்குவதோடு தண்டனையும் கொடுப்பார். விஜய் சொன்னதை அலட்சியப்படுத்திய கிஷோர், அடப்போப்பா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறாய்? எங்களுக்கிடையே அப்படி ஒன்றுமில்லை. நாங்கள் சும்மா பேசிக்கொள்கிறோம் என்றான். ஆனால் விஜய் மீண்டும் எச்சரித்தான், கிஷோர், உனக்கு சரிகாவை ரொம்ப பிடிக்கும் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவளோ உனக்கானவள் இல்லை. முதலாளிக்கு தெரிந்தால் உன் வாழ்க்கையையே நரகமாக்கி விடுவார். அதன் பிறகு சரிகா வயலுக்கு வருவதே நின்று போனது. கிஷோர் ஒவ்வொரு நாளும் அவளுக்காக காத்திருந்தான். அவன் மனதில் கேள்விகள் எழுந்தன. சரிகாவிற்கு உண்மையிலேயே என்னை பிடிக்குமா? ஒரு நாள் கிஷோரின் அம்மா லீலாவதி அவனிடம் கேட்டார், கிஷோர் மகனே, நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்?
அதற்கு கிஷோர், ஒன்றுமில்லை அம்மா, மனம் ஒரு மாதிரி பாரமாக இருக்கிறது என்று பதிலளித்தான். சரிகா தன்னை சந்திப்பதை தவிர்க்கிறாள் என்பது கிஷோருக்கு தெரிந்திருந்தது. அதே சமயம் கிராமத்தில் அவர்களை பற்றிய வதந்திகள் அவ்வப்போது கிளம்பின. இது கிஷோரை இன்னும் வருத்தமடைய செய்தது. அந்த சமயத்தில்தான் ராம் பிரசாத் சரிகாவிற்கு திருமணத்தை உறுதி செய்தார். இந்த செய்தி கிஷோரின் காதுகளை எட்டியபோது அவனது இதயம் அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது. சரிகாவிற்கு வேறொருவருடன் திருமணமாகிவிட்டால் என் நிலைமை என்னவாகும் என்று அவன் யோசிக்கத் தொடங்கினான். ஆனால் ஒரு நாள் திடீரென்று சரிகா புதுப்பாளையம் வயலுக்கு வந்தாள். கிஷோரை பார்த்ததும் அவள் புன்னகைத்து வெட்கப்பட்டாள். கிஷோர் கேட்டான், சரிகா, இத்தனை நாட்கள் எங்கே இருந்தாய்? நான் உனக்காக காத்திருந்தேன். சரிகா அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், கிஷோர், என் மனதில் குழப்பமாக இருந்தது. ஆனால் இப்போது நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே தோன்றவில்லை. இவ்வளவு கூறிவிட்டு அவள் கிஷோர் அருகில் வந்து அவனை கட்டியணைத்து கொண்டாள். அப்போது கிஷோர் அவளது கூந்தலை வருடி கொடுத்து, சரிகா, நீ என்னிடம் எதையும் சொல்லவில்லை என்றாலும் உனக்கு என்னை பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும் என்றான். சரிகா வெட்கத்துடன், கிஷோர், நீதான் எனக்கு எல்லாமே என்றாள். ஆனால் திடீரென கிஷோரின் மனதில் பயம் அதிகரித்தது. ராம் பிரசாத்துக்கு இவர்களது உறவு தெரிந்தால் என்னவாகும்? ஏற்கனவே கிராம மக்களின் பேச்சுக்கள் அவனை துன்புறுத்தி கொண்டிருந்தன. அப்போது சரிகா சொன்னாள், கிஷோர், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆனால் என் அப்பாவுக்கு தெரிந்தால் என்னை வீட்டை விட்டே துரத்தி விடுவார். கிஷோர் முதலில் அவளை அணைத்து கொண்டு பிறகு சொன்னான், சரிகா, உன் கனவு நிறைவேறினால் எனக்கு எல்லாமே கிடைத்துவிட்டது போல இருக்கும். நாம் ஒன்று சேர முடியாவிட்டாலும் நம் காதல் உண்மையானது தானே. நீ எங்கே இருந்தாலும் என் இதயத்தில் எப்போதும் இருப்பாய். அன்று சரிகா கிஷோரை கட்டி அணைத்துவிட்டு சென்றாள். நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே புரியவில்லை என்ற அவளது வார்த்தைகள் கிஷோரின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. சரிகாவின் நீல நிற கண்களில் தெரிந்த அந்த அன்பு கிஷோருக்கு எப்போதும் நினைவிலேயே இருந்தது. அவர்களது காதல் உண்மையானதாக இருந்தாலும் கிஷோருக்குள் ஒரு அச்சம் இருந்தது. அவன் ராம் பிரசாத்தின் வெறும் வயல் வேலைக்காரன். அவளோ அவரது ஒரே மகள். அதனால் அவர்களுக்கு இடையிலான வர்க்க இடைவெளி, கிராம மக்களின் பார்வை, முதலாளியின் கோபம், இவையெல்லாம் கிஷோரை பதற்றமடைய செய்தன. இருந்தாலும் சரிகாவை பற்றிய நினைவுகளிலேயே அவனது காலம் நகர்ந்தது. சரிகா இப்போது தினமும் வயலுக்கு வரத் தொடங்கினாள். கிஷோருக்காக தினமும் உணவும் கொண்டு வந்தாள். இருவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுவார்கள். அவள் தன் படிப்பை பற்றி பேசுவாள். கிஷோர் விளையாட்டாக, சரிகா, உன் புத்தகங்களில் என்னதான் இருக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்பான். சரிகா இதை கேட்டு சிரிப்பாள். அவளது அந்த சிரிப்பு கிஷோரின் அத்தனை கவலைகளையும் மறக்க செய்யும். ஒரு நாள் அவள் தன் புத்தகத்தை திறந்து காண்பித்து, கிஷோர், இதில் சட்டதிட்டங்கள் எழுதப்பட்டுள்ளன. நான் கலெக்டர் ஆனால் கிராம மக்களுக்கு நீதி பெற்று தருவேன் என்றாள். கிஷோர் அவளை பார்த்து, சரிகா, நீ கலெக்டர் ஆனால் நான் உன்னை பார்த்து பெருமைப்படுவேன் என்றான். இதை கேட்ட சரிகாவின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. அந்த தருணத்தில் அவள் கிஷோரை அணைத்து கொள்வாள் என அவன் நினைத்தான். ஆனால் அடுத்த கணமே அவள் பார்வையை தாழ்த்தி புத்தகத்தை பார்க்க தொடங்கினாள். இதற்கிடையில் கிராமத்தில் அனைவரது நாவிலும் ஒரே பேச்சுத்தான். வயல் வேலைக்காரன் கிஷோர் ராம் பிரசாத்தின் மகளுடன் ரகசியமாக பழகுகிறான் என்பதே அது. இந்த பேச்சு மெல்ல மெல்ல பரவி இறுதியில் கிஷோரின் அம்மா லீலாவதியின் காதுகளுக்கும் எட்டியது. ஒரு நாள் லீலாவதி கேட்டார், கிஷோர், சரிகா ஏன் தினமும் வயலுக்கு வருகிறாள்? கிஷோர் சிரித்து கொண்டே, அம்மா, அவள் படிக்க வருகிறாள் என்றான். ஆனால் அவர்களது காதலை மறைப்பது இனி கடினம் என்பதை கிஷோரின் அம்மா நன்கு உணர்ந்திருந்தார். மறுபுறம் ராம் பிரசாத்துக்கும் சரிகாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது.
அவர் சரிகாவிடம் கேட்கத் தொடங்கினார். சரிகா, நீ ஏன் இவ்வளவு அதிகமாக வயலுக்கு செல்கிறாய்? ஏற்கனவே நான் உனக்கு திருமணத்தை உறுதி செய்திருக்கிறேன். அதனால் நீ இனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் சரிகா கிஷோரிடம் சொன்னாள். கிஷோர், அப்பா என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். முன்பே திருமணத்தை பற்றி சொன்னபோது நான் அதை நம்பவில்லை. அதனால்தான் உன்னிடம் சொல்லவில்லை. அதற்கு கிஷோர், சரிகா, நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எனக்கு முன்பே தெரியும் என்றான். ஆனால் சரிகா இதை சொல்ல கேட்ட கிஷோரின் இதயம் படபடவென துடித்தது. அவன் கேட்டான், சரிகா, நீ திருமணம் செய்து கொள்வாயா? சரிகா கிஷோரை பார்த்து அழுது கொண்டே சொன்னாள். கிஷோர், எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் வேண்டாம். ஆனால் அப்பாவுக்கு தெரிந்தால் அவர் நம் இருவரையும் உயிரோடு விடமாட்டார், கொன்று விடுவார் என்று சரிகா அழுதாள். கிஷோர் அவளை அணைத்து கொண்டு, சரிகா, எப்படியாவது இந்த திருமணத்தை தள்ளி போட்டு உன் படிப்பில் கவனம் செலுத்து. நீ ஒருமுறை கலெக்டர் ஆகிவிட்டால் நீ நினைப்பதுதான் நடக்கும். அப்போது உன் அப்பாவும் உன்னை புரிந்து கொள்வார் என்றான். சரிகா கிஷோரை கட்டி அணைத்தாள். கிஷோரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. இதன் பிறகு சரிகா மீண்டும் தன் தேர்வு தயாரிப்பில் மூழ்கினாள். அவள் தினமும் வயலுக்கு படிக்க சென்றாள். கிஷோர் அவளுக்கு தைரியம் அளித்தான். ஒரு நாள் சரிகா சோகமாக இருந்ததைக் கண்டு கிஷோர் சொன்னான், சரிகா, நீ இந்த மரத்தடியிலேயே சற்று ஓய்விடு. நான் கிராமத்திற்கு சென்று உனக்காக டீ கொண்டு வருகிறேன். கிஷோர் புதுப்பாளையம் சென்று டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வந்தான். சரிகா புன்னகைத்து, கிஷோர், நீ ஏன் என் மீது இவ்வளவு அக்கறை கொள்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு கிஷோர், ஏனென்றால் சரிகா, நீதான் எனக்கு எல்லாமே என்றான். மறுபுறம் சரிகாவின் அப்பா ராம்பிரசாத் திருமண பத்திரிகை அடித்து விட்டார். மணமகன் பெயர் ரஞ்சித். அவன் நகரத்தில் வசிக்கும் மிகப்பெரிய பணக்காரன். குமாரபாளையம் மற்றும் புதுப்பாளையம் கிராமங்களில் பத்திரிகை விநியோகிக்கப்பட்டது. ராம்பிரசாத் சரிகாவிற்கு திருமணத்தை உறுதி செய்துவிட்டார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். இந்த செய்தியை கேட்ட கிஷோரின் இதயம் உடைந்து போனது. அவன் சரிகாவிடம், சரிகா, உனக்கு திருமணம் உறுதியாகிவிட்டதா என்று கேட்டான். சரிகா அழுது கொண்டே, கிஷோர், அப்பா என்னை ரஞ்சித்தை மணம் முடிக்க சொல்கிறார். ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் வேண்டும் என்றாள். இப்போது கிராம மக்களுக்கு இவர்களது உறவை பற்றி தெரிந்துவிட்டது. அதனால் கிஷோர் மற்றும் சரிகா இப்போது ரகசியமாக வயல்வெளி ஓரங்களிலும் கால்வாய் அருகிலும் சந்திக்கத் தொடங்கினர். ஒரு நாள் சரிகா கால்வாய் அருகே அவனை சந்திக்க வந்தாள். அவள் மிகுந்த அச்சத்தில் இருந்தாள். வந்தவுடனேயே, கிஷோர், அப்பா என் மீது சந்தேகப்படுகிறார். இப்போது என்னை வீட்டிலேயே இருக்கும்படி சொல்லிவிட்டார் என்றாள். கிஷோர் அவளது கையை பற்றி கொண்டு, சரிகா, நீ பயப்படாதே. முதலில் உன் கனவை நிறைவேற்று. பிறகு நாம் ஒன்றாக இருக்கலாம் என்றான். சரிகா கிஷோரை பார்த்து அழுது கொண்டே, கிஷோர், நான் நீ இல்லாமல் வாழ விரும்பவில்லை. ஒருவேளை எனக்கு ரஞ்சித்துடன் திருமணம் நடந்தால் மணமேடையிலேயே நான் விஷம் குடித்து விடுவேன் என்று கூறி கிஷோரை கட்டி அணைத்தாள். இதற்கிடையில் கிராமத்தில் இவர்களை பற்றிய வதந்திகள் இன்னும் தீவிரமடைந்தன. இறுதியில் அந்த செய்தி ராம்பிரசாத்தின் காதுகளையும் எட்டியது. கிஷோர் மற்றும் சரிகாவுக்கு இடையே ஏதோ நடக்கிறது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது என்பதை அறிந்த விஜய் ஓட்டமும் நடையுமாக கிஷோரின் வீட்டிற்கு சென்றான். அவன் கிஷோரிடம், கிஷோர், உன்னை பற்றியும் சரிகாவை பற்றியும் முதலாளிக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. உன்னை வேலையை விட்டு தூக்கி விடுவார். அதன் பிறகு உனக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்றான். இதை கேட்டதும் கிஷோரின் அம்மா லீலாவதியும் அவனுக்கு புத்திமதி சொல்லத் தொடங்கினார். கிஷோர் மகனே, நீ சரிகாவை விட்டு விலகியிரு. உங்கள் இருவருக்கும் இடையே ஏதோ நடக்கிறது என்று எனக்கு முன்பே தெரியும். இப்போது பார், பெரிய சிக்கல் வந்துவிட்டது. முதலாளி உன் வாழ்க்கையையே நரகமாக்கி விடுவார் மகனே. அதனால் நீ சரிகாவை விட்டு எங்காவது தூர போய்விடு என்றார். மறுபுறம் சரிகாவின் கலெக்டர் தேர்வும் நெருங்கிவிட்டது.
தேர்வு தொடங்கும் முன் அவள் ரகசியமாக கிஷோரை சந்திக்க வந்தாள். அவள் சொன்னாள், கிஷோர், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஒருவேளை நான் மீண்டும் தோற்றுவிட்டால் என்ன செய்வது? தோல்வி என்ற வார்த்தையை கேட்டதுமே கிஷோரின் இதயம் உடைந்து போனது. ஏனென்றால் அவள் தோற்றால் முதலாளி அவளை ரஞ்சித்திற்கு திருமணம் செய்து வைத்து விடுவார் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் சரிகாவை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினான். சரிகா, நீ தோற்க மாட்டாய். நீ மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறாய். அதனால் உன் கனவு நிச்சயம் நிறைவேறும். இதன் பிறகு சரிகா தேர்வு எழுத சென்றாள். ஆனால் கிஷோரின் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. அவள் சென்ற பிறகு கிஷோருக்கு எதிலும் மனம் லயிக்கவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் அவளுக்காக காத்திருந்தான். ஆனால் தேர்வு முடிவுகள் வரும் வரை ஊருக்கு திரும்ப போவதில்லை என்று சரிகா திட்டமிட்டிருந்தாள். இல்லையென்றால் அவளது அப்பா எப்போது வேண்டுமானாலும் அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார். இப்போது கிஷோர் ராம் பிரசாத்தின் வயலுக்கு வேலைக்கு போவதில்லை. ஏனென்றால் அவர் தனக்கு ஏதேனும் தீங்கு விளைவிப்பார் என்று அவனுக்கு பயம் இருந்தது. இருப்பினும் அவனது மனம் எப்போதும் சரிகாவின் நினைவுகளிலேயே மூழ்கியிருந்தது. சரிகாவிற்கு ரஞ்சித்துடன் திருமணம் நடந்துவிட்டால் என் காதல் பாதியிலேயே நின்றுவிடுமே என்று அவன் கவலைப்பட்டான். ஒரு நாள் விஜய் கிஷோரிடம் சொன்னான், ராம் பிரசாத் முதலாளி ரஞ்சித்தை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். சரிகாவின் திருமண தேதியை உறுதி செய்வது பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை கேட்டு கிஷோர் மிகுந்த சோகமடைந்தான். உடனே விஜய் சொன்னான், கிஷோர், இனி சரிகாவை மறந்துவிடு நண்பா. அவள் உனக்கானவள் இல்லை. கிஷோர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. சரிகா என்னுடையவள். அவள் வேறொருவனுடையவள் ஆக முடியாது. அதனால் அவன் ஒவ்வொரு இரவும் அவளுக்காக வேண்டிக் கொண்டான். இறைவா, சரிகாவை வெற்றி பெற செய். அவளை தேர்வில் தேர்ச்சி பெற செய். நாட்கள் நகர்ந்தன. ஒரு மாதம் கழித்து சரிகா ஊருக்கு திரும்பினாள். அப்போது கிஷோர் ஒரு வியாபாரியின் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். சரிகா கிஷோரை தேடிக்கொண்டு அவனிடம் ஓடி வந்தாள். அப்போது அவளது முகத்தில் மகிழ்ச்சி ததும்பி வழிந்தது. அவளது நீல நிற கண்கள் பிரகாசித்தன. கிஷோர் அருகில் வந்ததும் அவனை இறுக்க கட்டியணைத்து கொண்டு, கிஷோர், நான் தேர்ச்சி பெற்றுவிட்டேன். இப்போது நான் கலெக்டராகப் போகிறேன் என்றாள். இதை கேட்ட கிஷோரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவன் சரிகாவை அணைத்து கொண்டு அழுதான். சிறிது நேரம் கழித்து அவன் சொன்னான், சரிகா, நீ சாதிப்பாய் என்று எனக்கு தெரியும். சரிகாவும் சிரித்து கொண்டே அழுது, கிஷோர், உன் ஊக்கத்தினால்தான் எனக்கு இந்த தைரியம் கிடைத்தது. நீதான் எனக்கு எல்லாமே என்றாள். அந்த தருணத்தில் கிஷோருக்கு தன் கனவே நிறைவேறிவிட்டது போல் இருந்தது. மறுபுறம் ராம் பிரசாத்தின் கோபம் வானத்தை பிளந்தது. கடந்த ஒரு மாதமாக அவர் சரிகாவிற்கு அழைப்பு விடுத்தும் அவள் எடுக்கவே இல்லை. இப்போது சரிகா ஊருக்கு திரும்பியதும் அவளது அப்பா அவளிடம் சொன்னார், சரிகா, நீ கலெக்டர் ஆனால் என்ன? உனக்கு ரஞ்சித்துடன் தான் திருமணம் நடக்கும். நான் அதை உறுதி செய்துவிட்டேன். இதை கேட்ட சரிகா கிஷோரிடம் வந்து, கிஷோர், அப்பா என் பேச்சை கேட்கவே மாட்டேன் என்கிறார். அவர் ரஞ்சித்தை மணக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறார் என்றாள். இதை கேட்ட கிஷோரின் இதயம் உடைந்து போனது. அவன் சொன்னான், சரிகா, இப்போது நீ ஒரு கலெக்டர். உன் அப்பா இனி உன் பேச்சை கேட்பார். முதலில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை அவரிடம் தைரியமாக சொல். சரிகா கிஷோரை பார்த்து அழுது கொண்டே, கிஷோர், எனக்கு நீ மட்டும்தான் வேண்டும் என்றாள். கிஷோர் அவளை அணைத்து கொண்டு, சரிகா, உனக்காக நான் போராடுவேன் என்றான். இதற்கிடையில் ராம் பிரசாத்துக்கு கிஷோர் மற்றும் சரிகாவின் உறவு பற்றி தெரிந்துவிட்டது. ஒரு நாள் அவர் கிஷோரை தன் வீட்டிற்கு அழைத்து ஆத்திரத்துடன் கத்தினார். கிஷோர், என் மகளை நெருங்க உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ வெறும் என் வயல் வேலைக்காரன். கிஷோர் அமைதியாக இருந்தான். ஆனால் சரிகாவை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். ராம் பிரசாத் கிஷோரை மிரட்டி வேலையை விட்டு தூக்கினார். ஊர் முழுவதும் இதை பற்றி பேச்சு கிளம்பியது. கிஷோரின் அம்மா அவனிடம், கிஷோர்,
சரிகாவை விட்டு விலகி இரு. முதலாளி உன் வாழ்க்கையையே அழித்து விடுவார் என்று அறிவுறுத்தினார். ஆனால் கிஷோர், அம்மா, சரிகா எனக்கு எல்லாமே, அவளை என்னால் மறக்க முடியாது என்றான். இறுதியில் சரிகா தன் அப்பாவிடம் பேச முடிவு செய்தாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், அப்பா, நான் கலெக்டர் ஆகிவிட்டேன். ஆனால் எனக்கு கிஷோர் தான் வேண்டும். ஏனென்றால் அவன்தான் எனக்கு எல்லாமே. இதை கேட்டதும் அவள் அப்பா கோபத்தில் கத்தினார். சரிகா, அவன் ஒரு சாதாரண வேலைக்காரன். நம் கௌரவத்தை மண்ணில் மிதிக்காதே. சரிகா அழுது கொண்டே, ஆனால் அப்பா, அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றாள். ராம் பிரசாத் அவளை வீட்டு சிறையில் அடைத்தார். ஆனால் சில நாட்களில் சரிகா கலெக்டராக பொறுப்பேற்று பயிற்சிக்காக செல்ல வேண்டியிருந்தது. சரிகா அடைக்கப்பட்டிருப்பதை தெரிந்த கிஷோர் மிகுந்த வருத்தமடைந்தான். அவன் சரிகாவின் தோழி கவிதாவிடம் சரிகா எப்படி இருக்கிறாள் என்று கேட்டான். கவிதா, கிஷோர், அவள் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறாள். உன்னை சந்திக்க துடிக்கிறாள் என்றாள். அன்று இரவு கிஷோர் ரகசியமாக சரிகாவின் வீட்டிற்கு சென்றான். கவிதா அவனுக்கு உள்ளே செல்ல உதவினாள். சரிகா கிஷோரை பார்த்ததும் ஓடி வந்து அணைத்து கொண்டு அழுதாள். கிஷோர், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றாள். கிஷோர் அவளது கண்ணீரை துடைத்து, சரிகா, நீ கலெக்டர் ஆகிவிட்டாய். உன் கனவு நிறைவேறிவிட்டது. அதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் நாம் சேருவோமா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை என்றான். மறுநாள் சரிகா மீண்டும் தன் அப்பாவிடம் பேசினாள். அப்பா, நான் இப்போது கலெக்டர். என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. கிஷோர் எப்போதும் எனக்கு துணையாக இருந்தான். அவன் என் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறான். அப்போது ராம் பிரசாத் கிராமத்தின் பெரியவர்களை அழைத்தார். அனைவர் முன்னிலையிலும் அவர் சரிகாவிற்கு புரிய வைக்க முயன்றார். சரிகா, கிஷோர் ஒரு ஏழை தொழிலாளி. உங்கள் இருவருக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை என்றார். ஆனால் சரிகா தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். எனக்கு கிஷோர் மட்டும்தான் வேண்டும். அவன்தான் எனக்கு எல்லாமே. அவனை தவிர வேறு யாருடனாவது எனக்கு திருமணம் நடந்தால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறினாள். இறுதியில் ராம் பிரசாத்தின் மனமும் கரைந்தது. அவர் கிஷோரை அழைத்து, கிஷோர், நீ என் மகளை ஆழமாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவளை எப்போதும் சந்தோஷமாக வைத்திருப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடு என்றார். அதற்கு கிஷோர், ஐயா, நான் சரிகாவை என் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க என் முழு முயற்சியையும் எடுப்பேன் என்று உறுதியளித்தான். இதன் பிறகு குமாரபாளையம் மற்றும் புதுப்பாளையம் கிராமங்களில் கிஷோர் மற்றும் சரிகாவின் திருமண ஏற்பாடுகள் கோலாகலமாக தொடங்கின. கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. ஊர் மக்களும் இவர்களது உண்மையான காதலை ஏற்றுக்கொண்டனர். இறுதியாக கிஷோரின் வாழ்வின் மிக அழகான அந்த நாள் வந்தது. அன்று சரிகா பாரம்பரியமான திருமண பட்டு சேலை அணிந்திருந்தாள். அவள் எவ்வளவு அழகாக இருந்தாள் என்றால் கிஷோரின் இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. கிஷோரின் அம்மா லீலாவதி அவனிடம், கிஷோர் மகனே, உன் காதல் உண்மையானது. அதனால்தான் இன்று நீ ஒரு மணமகன் மட்டுமல்ல, கனவுகளை வென்ற மனிதனாகவும் நிற்கிறாய். உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்றார். கிஷோரும் சரிகாவும் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொண்டனர். அப்போது கிராம மக்களின் கரவொலியால் அந்த இடமே மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. இவ்வாறாக கிஷோர் தன் காதலை வென்றது மட்டுமல்லாமல் சரிகாவின் கனவையும் நனவாக்கினான். திருமணத்திற்கு பிறகு சரிகா கலெக்டராக பொறுப்பேற்று பணிபுரிந்தாள். கிஷோர் ராம் பிரசாத்தின் விவசாய நிலங்களை பராமரிக்க தொடங்கினான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.